இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. பிரியமானவர்களே, சில நாட்களுக்கு முன்பாக ஒரு தாயார் என்னை சந்திக்க வந்தார். அந்த அம்மா ரொம்ப துயரத்தோட கலக்கத்தோட என்கிட்ட வந்து, ஃபாதர், எனக்கு 4 பசங்க, 4 ஆம்பளை பசங்க, எல்லாரும் நல்லா வளர்த்த, சின்ன வயசுல ரொம்ப பக்தியான பசங்க, கோயில்லையே இருப்பாங்க, ஃபாதர் கூடவே இருப்பாங்க, கோயிலுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் செய்வாங்க. இன்னைக்கு அப்படியே தலைகீழா எல்லாம் மாறி போச்சு ஃபாதர். நல்ல வசதியோடு இருக்கிறாங்க, எந்த குறையும் கிடையாது, கடவுள் எல்லாம் அவர்களை நல்லா ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஆனால் கோயில் பக்கமே வரத்தில்லை ஃபாதர் 2 பிள்ளைங்க. அது எனக்கு வருத்தமாக இருக்குது. சில நேரங்களில் என்னை ஏது சாப்பிட்டியாம்மா, நல்லா இருக்கிறியாம்மா அப்படி கூட கேட்கறதில்ல ஃபாதர். கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இந்த பிள்ளைகளுக்கிடையே ஒற்றுமை இல்லாமல் போயிடுச்சு ஃபாதர். ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் குறை சொல்லிக்கிறாங்க, மனஸ்தாபத்தில் இருக்கிறாங்க, பேச மாட்டேங்கிறாங்க ஃபாதர். இது எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. இந்த வயசான காலத்தில் என் பிள்ளைங்க எல்லாம் ஒன்றா இருக்க மாட்டாங்களா, சந்தோஷமாக இருக்க மாட்டாங்களா அப்படின்ற ஏக்கமும் கலக்கமும் என் மனசில் இருக்குது ஃபாதர் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வருத்தப்பட்டாங்க. என் அன்பிற்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு 12 திருத்தூதர்களை தேர்ந்தெடுத்து தன்னுடைய அப்போஸ்தலர்களாக அவர்களை நியமித்து அவர்களை தம்மோடு இருக்கவும், நற்செய்தி அறிவிக்கவும், தீய ஆவிகளை ஓட்டவும், நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளிப்பதை பார்க்கிறோம். இந்த 12 திருத்தூதர்களை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒவ்வொருவரும் வித்தியாசமானவங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் வாங்க மாட்டாங்க. சீமோன் பேதுரு ஒரு பக்கம், அந்திரேயா மற்றொரு பக்கம், யாக்கோபு இன்னொரு பக்கம், மத்தேயு இன்னொரு பக்கம், யூதாஸ் இஸ்காரியோத்து ஒரு பக்கம், தீவிரவாதியாயிருந்த சீமோன் மற்றொரு பக்கம், ததேயு, பத்லேமியு, இப்படி எல்லாருமே வெவ்வேறு தலங்களில் அவர்கள் இருந்தாலும் கூட சில காரியங்களில் அவர்கள் இணைந்து வந்தார்கள். அந்த சில காரியம் என்பது ஆண்டவருடைய பேரில் அவர்கள் இணைந்து வந்தார்கள். ஆண்டவரின் மீது கொண்டிருந்த அன்பினால் அவர்கள் இணைந்திருந்தார்கள். ஆண்டவர் பேரில் கொண்டிருந்த அந்த முழுமையான நம்பிக்கையினால் நற்செய்தி பறைசாற்ற சென்றார்கள். வேற்றுமைகள் இருந்தது, பிளவுகள் இருந்தது, கருத்து வேறுபாடுகள் இருந்தது, கருத்து முரண்பாடுகள் இருந்தது. இவை எல்லாவற்றிற்கும் மேலாக கிறிஸ்துவின் அன்பில் அவர்கள் நிலைத்திருந்ததனால், கிறிஸ்துவை மையப்படுத்தி வாழ்ந்ததனால், கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பை அனுதினமும் தங்கள் அன்றாட வாழ்வில் கொண்டாடியதனால் அவர்களால் இந்த உலகத்தில் இறையாட்சியை கட்டி எழுப்ப முடிந்தது. இயேசுவின் கனவை நனவாக்க முடிந்தது. பிரியமானவர்களே, அந்த அம்மா கிட்ட சொன்ன, அம்மா, நம்முடைய கைகளை பாருங்களேன். இந்த கையில் 5 விரல்கள் இருக்கிறது. 5 விரல்கள், ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு விதம். கையில் இருந்தாலும் எல்லாமே ஒரே வேலையை செய்யறது இல்லை. ஒவ்வொன்றுக்கென்றும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கிறது. மோதிர விரல் என்றால் மோதிர விரல், சுண்டு விரல் என்றால் சுண்டு விரல், சுட்டு விரல் என்றால் சுட்டு விரல். இது ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு விதமான பணிகள் இருக்கிறது, தனித்துவம் இருக்கிறது, செயல்பாடுகள் இருக்கிறது. தனித்துவமும் செயல்பாடுகளும் இருந்தாலும் கூட இவை எல்லாம் இணைந்து ஒரே கரத்தில் இணைந்திருக்கிறது. அம்மா, உங்க பிள்ளைங்க ஒவ்வொருத்தரும் தனித்துவம் மிக்கவங்க தான், வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறாங்க, கருத்து முரண்பாடுகள் இருக்கிறது தான், பிரச்சனைகள் இருக்கிறது தான். ஆனாலும் குடும்பம் என்று வருகிற போது, உறவுகள் என்று வருகிற போது அவர்கள் ஒற்றுமையோடு இருக்கணுமா? கடவுளுடைய காரியத்தில் நம்பிக்கையோடு அவர்கள் இணைந்து வர வேண்டுமா?
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒருவர் மற்றவரை மன்னிக்க வேண்டும், ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். முரண்பாடுகள் இருக்கலாம், கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அதுக்காக மனஸ்தாபத்தோடு ஒதுங்கி போகக்கூடாது. ஒருவர் மற்றவரை வெறுக்கக்கூடாது. உடன் பிறந்தவர்களிடையே வேற்றுமைகளும் பிளவுகளும் பேதங்களும் இருக்கக்கூடாது. கூடுமான அளவிற்கு ஒன்றாக சேர்ந்து வாழ, ஒரே குடும்பத்தின் பிள்ளைகளாக இருக்க பிரியமானவர்களை நாம் பழகிக்கொள்ள வேண்டும். ஆண்டவரிடத்தில் வரம் வேண்டி செபிக்க வேண்டும். சில காரியங்களை விட்டு கொடுக்க வேண்டும். சில மனஸ்தாபங்களை நம்மிடத்திலிருந்து தூர ஒதுக்கி வைத்து விட்டு இறங்கி வந்து ஒருவர் மற்றவரோடு சம உறவு கொள்ள வேண்டும், மன்னிக்க வேண்டும். அதன் வழியாய் நம்முடைய குடும்பம் மகத்துவமான குடும்பமாய் மாறும். இன்றைய முதல் வாசகத்தில் பாருங்க, கடவுள் நிச்சயமாகவே உண்மைத்தன்மையை வெளிப்படுத்தி காட்டுவதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இஸ்ராயல் தழைத்து வளர்ந்த திராட்சை கொடி, அது மிகுதியான கனிகளை தனக்கே தாங்கி நிற்கிறது. எவ்வளவு மிகுதியாக கனி கொடுத்ததோ அவ்வளவு மிகுதியான பலிப்பீடங்களை அது அமைத்தது. ஆனால் என்ன பிரயோஜனம்? கடவுள் அவர்களை ஆசீர்வதிச்சாரு, எல்லாமே அவங்களுக்கு இருந்துச்சு, சந்தோஷமா அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் காலப்போக்கில் அவர்களுக்குள் வேற்றுமை வருகிற போது, காலப்போக்கில் அவர்கள் கடவுளை நிராகரிக்கிற போது, கடவுள் மீது இருந்த நம்பிக்கை அவர்களை விட்டு விலகி போகிற போது அவர்களுக்குள் பிரிவினைகள் வந்தது, அவர்களுக்குள் சண்டை சச்சரவுகள் வந்தது, அவர்களிடையே இருந்த சமத்துவம் அவர்களை விட்டு போனது. இதனால கடவுளுடைய ஆசீரை அவர்கள் இழந்து விட்டார்கள், நிம்மதியை அவர்கள் இழந்து விட்டார்கள், மன அமைதி இல்லாமல் வாழ்ந்தார்கள். அதனால தான் கடவுள் அவர்களுக்கு சொல்லுகிறார், நீதியை நீங்கள் விதைத்துக் கொள்ளுங்கள், அன்பின் கனியை அறுவடை செய்யுங்கள், உங்கள் தரிசு நிலத்தை உழுது பண்படுத்துங்கள், ஏனெனில் ஆண்டவர் வந்து உங்கள் மேல் நேர்மையை பொழியுமாறு நீங்கள் அவரை தேடும் காலம் நெருங்கி வந்துவிட்டது. ஆண்டவரை தேடுகின்ற காலம் நெருங்கி வந்துவிட்டது என்கிற அழைப்பை நமக்கு தருகிற போது ஆண்டவரை நாடி தேடி ஓடி வாருங்கள். அதன் வழியாய் குடும்பம் என்கிற ஒரு அற்புதமான பல்கலைக்கழகத்தை சமத்துவத்திலும் சகோதரத்துவத்திலும் அன்பிலும் அமைதியிலும் ஒற்றுமையிலும் சமத்துவத்திலும் ஒன்றாய் இணைந்து வாழ்ந்து கடவுளினுடைய இறை ஆட்சியை நம் ஒவ்வொருவருடைய இல்லங்களிலும் குட்டி திருச்சபையாக கட்டி எழுப்புவோம். அதன் வழியாய் கிறிஸ்துவின் சாட்சியாய் இந்த உலகத்தில் வாழ்வோம். ஆமென்.